எங்க போவேன், மழை வேற தூருது. சரி கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். சரியா போச்சு. போய் இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே, தூக்கமும் வரமாட்டேங்க, வெளியேயும் போக முடியாது, மழை தூருது, தூக்கமும் வரமாட்டேங்கு, என்ன செய்யலாம்? சரி கொஞ்ச நேரம் இந்த ஃபோனையாவது பார்ப்போம். எங்க கிடக்குன்னு தெரியலையே, ஃபோன் மையம் வேற வந்த தூக்கத்துல ஃபோனை தூக்கி எங்கேயோ போட்டா எங்கன கிடக்குன்னு தெரியல, தேடணும் இப்ப கிடந்தது வேற. இந்த டவருக்கு ஒரு குடவைன்னு கேட்கானுங்களா? மழை பெஞ்சனா உடனே டவர் வர மாட்டேங்குது, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு ஒரு குடம் வச்சாதானே அது நலையாது. பேயணும், இது கூட தெரியாம இருக்கான்லப்பா. சரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவது பார்ப்போம், அதாவது வரும். ஒரு சின்ன மழை ஒரு துளி ஒன்று விழுந்துடக்கூடாது, அதான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுருவானோ, மழை வர போகுதே புயல் வர போகுதேன்ட்டு. வண்டியில வானுவோம், ஏன்டா இப்படி இருக்கானோன்னு தெரியலப்பா. அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஒன்று கண்டுபிடிச்சதும் முடிச்சான்ல, எதை போட்டாலும் எதை வந்தாலும் ஒன்று போட்டுறாங்க டக்குன்னு. டென்ஷன்ல வாய் வேற வளருது. ஒரு துளி இங்கேயும் ஒரு துளி எட்டாந்தலையும் உழுது, இது அடமலையா? இது ஒரு பாட்டு ஒன்று தான் கேடுது. இருக்கணும், ஏன்டா இப்படி இருக்கான்லோப்பா. சை அண்ணா, அடுத்து இங்க போரு, இவாள சாவுல போரு. மேகம் கருக்காதா, சாரல் அடிக்காதாவா? மேகம் கருத்து தான் இருக்கு, சாரல் தான் அடிக்குது. இது ஆம்பளை கருக்காதா அடிக்காதான்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேற போட்டிருக்கான். எப்பா எப்பா எப்பா, இவனும் மத்தியில வாழ்றதுக்கு எங்கேயாவது குழி தோண்டி நம்மளே படுத்துடலாம். ஆனா இங்க பேரு பாலாஜியை பேரு ஒரு டீயை கையில வச்சு போட்டோவை போட்டு உடனே ரெயின் வித் டீ, டீ வித் ரெயின் அப்படின்னு போட்டுறது. இப்போ கக்கூஸ் இருக்கும்போது என்ன போடுவானோ, முத்திரம் வித்து பீ, பீ வித்து முத்திரம் அப்படின்னு போடுவாங்களோ. ஆண்டில வாண்டல போட்டாலும் போடுவான்ல, இன்னும் 2 வருஷம் கழிச்சு. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு நாடு. அண்ணா நம்ம பரிதான ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானே, என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்னு பாப்போம். மெல்ல மெல்ல இருந்துட்டு நீ சொன்ன மாதிரி இவர் மகரி வந்துட்டு அல்லாவே இவ்வளோ வச்ச ஸ்டேட்டஸை பார்த்து பார்த்து இருந்துட்டு மகரிபே வந்துட்டு. நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. இந்த ஸ்டேட்டஸ் எவ்வளவா பார்த்தானே, நேரத்தை ஃபுல்லா வீணடிக்கிறதே இதுதான். சரி சேங்கப்பா கூப்பிட்டு தொழுதுட்டு ஒரு டீ அடிச்சாதான் நம்ம வண்டி ஓடுங்க. இனிமே இப்பவே ஓடிடுவோம், அடுத்த மழை எதுவும் வந்துடக்கூடாதுப்பா. பிரே என்னல மகரிப தொழுது மழை சோன அடிக்குது, சுட சுட டீ வேற குடிச்சிட்டு இருக்கிய. ஆமால சாக்கிய, நானும் அதான் பார்த்தேன். சரி இதுக்கு மேலே வீட்டில் உட்காந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு கிளம்புனா நல்ல வேலை வந்தோம். இல்லைன்னா இந்த மழையில் நனைஞ்சிட்டே தான் நம்ம அன்னைக்கு உட்காந்து கதையை போட்டிருக்கணும். நீ நம்மள டீ சொல்லல, நீ ஒரு கிளாஸ் டீ சொல்லம்ல. நண்பன் குடிச்சிட்டு இருக்கேன், நீ சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்க. மூத்தவளை எனக்கு வயிறு வலிக்க வேலை, நாளைக்கு குடிக்கிட்டு போவா. இல்லைல்ல பீரே, நம்மளே ஏர்வேக்காரன் கப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்மளே ஏர்வேக்காரன் கப்பில் குடிக்காமல் வெளியுள்ள கப்பில் குடித்தா என்ன பண்ணுறது? அதனால தான் நான் இனிமேல் டீ காஃபி குடித்தா ஏர்வேக்காரன் கப்பில் தான் குடிப்பேன், இல்லைனா குடிக்க மாட்டேன். எப்படி எப்படி நாளை பின்ன நீ ஏர்வேக்காரன் பிராண்டில் கக்கூசு விற்றான்னா நீ ஏர்வேக்காரன் கக்கூசு மட்டும் தான் கக்கூசு போக எல்லாம் போக மாட்டியோ? ஏன் வந்தியில் வானே வாயில் தான் வந்துடும். மூத்தவளை கடையில் இந்த கப்பில் தான் கொடுப்பாங்க, வேற என்ன கப்பில் கொடுப்பாங்க, இது எல்லாம் கண்ணாடியில் இதில் கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டி கடையில் உள்ள கிளாஸ்லாம் ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா ஏர்வேக்காரன் தேவாந்திருவானே. சும்மா இங்கே நடிக்காதல, வீட்டில் நல்லா கொட்டுறாவா நல்லா சுட சுட குடிச்சிட்டு வந்துடுவேன் தண்ணியை குடிச்சால. சரி சேக்கே, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இல்லை, உன்கிட்ட கேட்கணும்னே வச்சுருக்கேன். கேளம்புல பீரே, ஏன் தயங்குற? கேளு கேளு. மூஞ்சி எவ்வளோ ஏன்னு இருக்கு எப்போ பார்த்தாலும்.
இப்ப கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப மிதக்கிறியா சந்தோஷத்துல? எது விசேஷம் இருக்கா அப்படி? ஆமாம், விசேஷம் இருக்குது. போனாலே பேக்கோலையில் வரல. படுவலை புறையில் கல்யாணம்னு 3 வருஷம் போயிட்டு எப்போந்தான் எனக்கு கல்யாணத்தை எடுக்க போறீங்களோ தெரியலை. கல்யாணத்தை பற்றி யோசித்தாலே ஏதாவது கெட்ட கனவு தான் வருது. அதனால் இப்போ கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஓ, மனசுல இன்னும் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ? சரி சரி சரி. கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறத சிரிச்சுட்டே சொல்றீங்களே சக்கே. ஒன்ன மாதிரி ஒரு மனசுக்கார எங்களை உண்டு ஏர்வாடியில. ஆமாம், எத்தனை மட்டும்ல கவலைப்பட்டு என்ன கல்யாணமாக நடக்குது. சரி, சிரிச்சுட்டே சொன்னதெல்லாம் நடக்குதா பார்ப்போம். அப்படி விடுவோம், என்ன செய்ய. இல்ல சக்கே, ஏன் டீயை பார்சல் வாங்கிட்டு வர சொல்லி வீட்டு மாடியில உட்காந்து குடிக்க கூப்பிட்டுருக்க? டீயே என்ன திடீர்னு என்ன மொட்டை மாடி வைப்ஸா? மனுஷன் பேச முடியுதா? பாரு, காரு போகுது, வண்டியே போகுது, டயரை தேஞ்சானோ, ஹார்ன் அடிச்சானோ, பைக்கு போடுறானோ, ஸ்கிட் அடிச்சானோ, சல வளவலன்னு கிடக்குது மாடியில உட்காந்தா. எங்கள் வீட்டு மாடி ரஷ்ஷான ஏரியா பக்கமாக இருக்குல்ல, அதனால் அப்படி நம்மள கேட்கும். உங்கள் வீட்டு மாடி என்னப்பா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். சரி, உனக்கு வாழ்க்கை. கீசுன்னு இங்கிலீஷ்லாம் பேசுறீங்களா சாக்கே? இல்ல கையெல்லாம் தொங்க விட்டுருக்க. நைட்டு மொட்டை மாடி 2 மணிக்கு கீழே இறங்கி திருடுவியா ஒரு வீட்டுக்கா போய்? அதால பீரே, ஒரு நாள் நைட்டு என் வீட்டுக்கு மொட்டை மாடி வந்து பார்க்கும்போது இது கடந்துச்சு. என்னடான்னு பார்த்தோன்னா அதுக்கு முந்தின நாள் ஒரு திருடன் ஏறுறதுக்காண்டி முயற்சி பண்ணியிருக்கான். வலிவி கீழே விழுந்துட்டான் போல தெரியுது. சரி, அடுத்த வாட்டி வந்தானைக்கு அவன் கயிறு போட வேலை இருக்காதல்ல, ஈஸியாக ஏறி மேலே வந்துடுவான். எதுக்கு அதை போட்டு எடுத்துக்கிட்டு, அதனால் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். அட ஹேட்டருவானே, உதவி பெருந்தன்மை மனசுக்கு ஒரு அளவே இல்லையா? திருடனுக்கெல்லாம் உதவி பண்றேன். திருக்கு வந்தேன் உன் வீட்டில் வந்து எதையா காணிட்டு போயிட்டா என்ன மாப்பிள்ள செய்வேன்? வந்துட்டு போலீஸு கீசுன்னு அலைஞ்சு நடப்பியா? எங்கள் வீட்டில் அவன் எப்படிலாம் திருடிட்டு வெளியே போவான்? எங்கள் வீட்டில் ஒரு கண்ணா கிடக்கால, 24 மணி நேரமும் கண்ணு முழிச்சே தான் இருக்கும். மனுஷன் நைட்டு 2 மணிக்கு 1க்கு வருதுன்னு எஞ்சி போனால் கூட சும்மா கிடக்க மாட்டான். யார் போகிறா, யார் எங்கம்மா போகிற அப்படின்பா. ஒரு 1க்கு போகிறது கூட மனுஷனுக்கு போக முடியாது. இங்கே வந்து அவன் திருடிட்டு ஓடிடுவானோ என் கண்ணை தப்பிட்டு. இங்கே மட்டும் அந்த திருடன் வந்தான்னா அப்புறம் வாழ்நாள்லே அவன் திருட மாட்டான் பீரே. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள கண்ணா இருக்கால, சரியான கண்ணா பார்த்துக்கோ. ஏடிஎம்மில் உள்ள செக்யூரிட்டி கேமரா கூட தோற்று போயிடும். அப்படி சின்ன சவுண்டு கேட்டால் கூட முழிச்சிருவாமாப்ல. அப்படி ஒரு கண்ணா வீட்டில் இருக்கதாம்மா நல்லது ஜாக்கே. அப்படி ஒரு கண்ணா இருந்தான்னு வை, நமக்கு எந்த பாதிப்பும் வராதுல. சின்ன கொசு கூட உள்ள நுழையாது, அடிச்சு போடுவா டக்குன்னு. கண்ணா மார்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டு, பிஹெச்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கலாம் இதில். நீ பாராட்டுறதை விட்டு சரி, பேக்கோலையில் வேணா கீழே இறங்குவோம் வா. அந்தால மலந்துடாத பின்னாடியோட. மணி இருட்டு வேற ஆயிட்டு. கையும் காலும் உடஞ்சி ஒன்றும் தேட முடியாது பார்த்துக்கோ. உங்கள் வீட்டு மாடியில் இருந்து விழுந்தானே வீடாக கட்டி வச்சிருக்கியோ கோபுரம் மாதிரி இருக்கு.